أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. الحمد لله. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. آمين يا رب العالمين. அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஆடியன்ஸை அட்ரஸ் பண்றதுல மிக மகிழ்ச்சி. அல்லாவுக்கு அனைத்து நன்றிகளையும் நான் மேல தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இங்க அழைச்சதுக்கும் காதர் பைக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஜஸாக்கல்லாஹ். நம்ம ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட்ல நம்மளோட இந்த உலகம் போயிட்டு இருக்கு. குளோபல் ஆர்டர் நம்ம நம்மளுடைய கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த உலகம் ஒட்டுமொத்தமாக திருப்பி போடக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்மை நோக்கி வருவது மாதிரியான சூழல்கள் நம்ம கொண்டுட்டு இருக்கோம். நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக 2023 இருந்து அக்டோபர் 7க்கு பிறகு இருந்து நம்ம அந்த கசாவின் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதலினுடைய அதனுடைய அந்த அந்த இன்டென்சிட்டி எப்படி அதிகமா இருக்கு, எந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல்கள் நடக்குது, எப்படி ஒரு உலகம் பார்க்க லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்படக்கூடிய ஒரு இனப்படுகொலை நடக்கிறது நம்ம அதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேலினுடைய அட்டூழியங்கள் நம்ம இஸ்ரேல் அமெரிக்கா அந்த 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 ஜியோனிச அந்த கூட்டணியினுடைய அந்த அந்த அட்டூழியங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபசாதுகளும் ஃபித்னாக்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டமாக அது ஈரானோட இருக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்ற நிலைமைக்கு அது இப்போ நிக்கிறத பார்க்கிறோம். அதனுடைய அலைகள் இங்க இந்தியாவினுடைய கரை ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி கடல்ல வரையும் அதனுடைய அந்த அலைகள், அதனுடைய வேவ்ஸ் அடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு நம்மை நெருங்கக்கூடிய ஒரு போர் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அது எப்படி டெவலப் ஆகும்ன்றது தெரியல. அல்லாஹ் அது பாதுகாக்கணும். டைரக்டா அங்க கசால இருக்கக்கூடிய மக்களும், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள், ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இங்க நாமும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது இப்படி தொடர்ந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்றது நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதனாலதான் இங்க நம்ம இது பேசுறது ரெலவெண்டான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இப்போ அந்த அந்த கல்ஃப் ரீஜியன்ல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய், அந்த கச்சா எண்ணெய் வரக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட்னு சொல்லக்கூடிய பகுதியா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாபல் மந்தப் ஸ்ட்ரெயிட், அந்த கடல் அந்த நேரோவான அந்த கடல் பாதை, அந்த பாதைகள் அடைக்கப்பட்டதுனால அங்க இருந்து எண்ணெய் வரல. கத்தர் அந்த எல்என்ஜி ஸ்டாப் பண்ணதுனால இப்போ இந்தியாவில பல இடங்கள்ல கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை. நம்ம ஃபோன் பண்ணி சொன்னா வந்துடும். ஃபோன் பண்ணா நம்பர் அழுத்தினா அது புக்கிங் ப்ராசஸ் ஆயிடும். இப்போ பல இடங்கள்ல புக்கிங் ப்ராசஸ் ஆகல இந்தியாவில. இப்போ அந்த மாதிரியான சூழல்கள் இப்போ நம்மளுடைய அடுப்படிகள் வரையும் அதனுடைய அந்த ஒலிகள், அதனுடைய அலைகள் வர்றது நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய அந்த இந்த இஸ்ரேலினுடைய சில இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுகள்ல அவங்களுடைய சில திட்டங்கள் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவையே மிசைல் தாக்குதலால அழிக்கலாம், அதை டெமாலிஷ் பண்ணலாம். அவங்களுடைய அந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட், அந்த டெம்பிள், சாலமன்ஸ் டெம்பிள் அப்படின்ற அந்த 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 கோவில், அந்த அந்த ஆலயத்தை கட்டணும்,
அதுக்காக அந்த மஸ்ஜித் அக்ஸாவை வந்து டெமாலிஷ் பண்ணணும், அதை இடிக்கணும் அப்படின்ற அந்த பணிகள் வந்து நடக்கிறது எல்லாம் வந்து அந்த மாதிரியான செய்திகள் வருவதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ வந்து ஸ்ட்ரே தெரியாம போய் பட்டுருச்சுன்னு சொல்லி அதை டெமாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய அந்த இஸ்ரேல் ஜியோனிச ப்ராஜெக்ட் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்தியாவிலேயுமே சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்முடைய மூக்கு கீழேயே வந்து நம்மளுடைய சுற்றுவட்டாரங்களே நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு 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 ஆன்லைன் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. அது வெப்சைட் ரன் பண்றது யாரு அப்படின்னா இந்துத்துவ அமைப்புகள். அவங்களுடைய எதுக்காக அந்த ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க, அதனுடைய கோல் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் அப்புறம் வந்து தர்காக்களை வந்து மீட்டெடுக்கணும். அது எல்லாமே வந்து கோவில்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பாபர் மஸ்ஜித் வந்து பண்ணாங்களோ அதனுடைய தொடர் வந்து அதை வந்து முயற்சி செய்யறாங்க. 1000 கோடி அவங்க வந்து கலெக்ஷன் வந்து ஃபண்ட் ரைசிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 150க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் இருக்கு. வெப்சைட் போனா நம்மளுக்கு தெரியும் எங்க அப்படி சொல்லி. பல பிரபல்யமான மஸ்ஜிதுகள் காயல்பட்டினம் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல, இல்லைன்னா வந்து சென்னையில இருக்கக்கூடிய சில மஸ்ஜிதுகள், இந்த மாதிரி வந்து அதே மாதிரி தர்காக்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம வந்து கடந்த ஆண்டுல இருந்து அந்த சிக்கந்தர் மலை சம்பவங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம். அது ரொம்ப நியூஸ்ல வந்து ஹைப்பா இருந்துச்சு. அது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான், அவங்களுடைய அந்த இனாகரேஷன் தான். அதை தொடர்ந்து பல்வேறு பணிகள் வந்து இங்க அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து நாம் இதுக்கு எதிரான போராட்டங்கள்ல நம்மளுக்கான உத்வேகம் அப்படின்னு சொல்றது இன்றைய நாள் தான். இன்றைய நாள் இல்லை, நேற்று டெக்னிக்கலி ரமதான் 17 பத்ர். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான அந்த போராட்டத்தில் ஒரு டிசைசிவான விக்ட்ரி, தெளிவான ஒரு ஒரு பிரித்து காட்டல் வந்து நடந்த ஒரு நாள் யோமுல் ஃபுர்கான். குரான் வந்து அப்படிதான் பத்ருடைய அந்த யோமுல் பத்ரை வந்து சொல்றதா நம்ம பார்க்க முடியும். அந்த பத்ரனுடைய அந்த அந்த சம்பவத்திலிருந்து, பத்ரனுடைய அந்த போரில் இருந்து நமக்கு இங்க எல்லாருமே வந்து பத்ர் போர் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய பல ஸ்பீச்ல பல இந்த முறையில வந்து நம்ம வந்து அதை படிச்சிருப்போம். அதனுடைய இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும். அதுல சில விஷயங்களை மட்டும் இங்க வந்து மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வெறும் 313 சஹாபாக்கள் அவர்கள் வந்து நோன்பு இருந்து அவங்க வந்து அந்த பயணத்துல வந்து போர் செய்யணும்னு போல அந்த ஒரு அந்த பிஸ்னஸ் குரூப் வந்து அவங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அப்போ அந்த குரூப்பை வந்து அந்த அந்த கேரவேனை, அபு சுஃபியானோட அந்த கேரவேனை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து புறப்படுறாங்க. ஆனா அது வந்து பிளான் சேஞ்ச் ஆகுது. பத்ரை நோக்கி வந்து போக வேண்டிய சூழல் ஏற்படுது. நோன்புல வந்து அவங்க பயணம் செய்யறாங்க. வெறும் 70 ஒட்டகங்கள் தான். அந்த ஒட்டகங்கள்ல அவங்க வந்து மாறி மாறி அந்த 313 பேர் வந்து டேர்ன்ஸ் எடுத்து ஒருத்தர் மேல மீது 2 பேர் கீழே, அப்புறம் அந்த 3 பேர் மாறி மாறி அவங்களுடைய அந்த பயணம் வந்து செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து அந்த இடத்துல அதே இதை வந்து ஃபாலோ பண்றாரு. மேல வந்து அவர் கொஞ்ச நேரம் பயணம் செய்யறாரு, இறங்குறாரு. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலா நீங்க ஏன் கீழே இறங்குறீங்க, நீங்க மேலேயே இருங்க, நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ரசூல்லா சொல்றாங்க, நடந்து பயணம் சென்ற அந்த நன்மை வந்து முகம்மதுக்கும் அவசியம் அப்படின்னு சொல்லி, முகம்மதுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து அங்க சொல்றாங்க. அவங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அவங்கள்ட்ட சாதனங்கள் இல்லை, உணவு இல்லை. அப்போ வந்து ரசூல்லா வந்து நோன்பு திறந்துருங்க, நீங்க நோன்பு இருக்காதீங்க, பயணத்துல இருக்கோம்னு சொல்றாரு. அப்போ வந்து அவங்க வந்து நோன்பு திறக்கிறது கூட அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத ஒரு சூழல். இப்ப நிறைய பேர் வந்து அதனால நோம்போடவே வந்து அந்த பயணம் வந்து மேற்கொள்றாங்க. ரொம்ப வீக்கா இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில பேரை தூக்கி எடுத்துட்டு போறாரு. அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மனிதர் இல்லையா, அவர் வந்து சில பேரை வந்து தன்னுடைய தோல்ல புஜங்கள்ல எடுத்துட்டு போறதா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வந்து வார்த்தைகள் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வீக்கான இந்த குழுவை வந்து பார்த்து ஒரு 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 கவிதை வந்து என்ன இருக்குன்னா, ஹுமுர் ரிஜாலு பலா, அவர்கள் மனிதரா வந்து அன்னைக்கு இல்ல, அவங்க ஹுமுல் ஜிபாலு பலா, அவங்க மலைகளாவும் வந்து அவங்கள வந்து அவங்க இல்ல, புதூரும் இல்லத்தினா, அந்த பத்ரனோட இந்த கூட்டம் வந்து பெல் சாதத்துல் குப்ரா, அவங்க வந்து மிகப்பெரிய அருட்கொடையா வந்து அன்னைக்கு இருந்தாங்க, அவர்கள் வந்து அசைக்க முடியாத சக்தியா வந்து அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி
அந்த அந்த கவிதை வந்து போறது வந்து நம்ம பார்க்கலாம். அரபிக் கவிதை. இந்த சந்தர்ப்பத்துல வந்து இதனுடைய அந்த 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 பதர்னுடைய அந்த சூழல் வந்து தெரியும் நம்மளுக்கு. எதிர் தரப்புல இருக்கவங்க சொந்தக்காரங்க தான். அப்பா இருக்காரு, பிள்ளைகள் வந்து இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மாமன் மச்சான் இந்த மாதிரியான உறவினர்களே வந்து அங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ், ரத்த உறவுகள் வந்து அங்க எதிர்த்தரப்புல இருக்காங்க. இஸ்லாம் பொதுவா வந்து ரத்த உறவுகளை வந்து மிக உன்னத இடத்தை வந்து கொடுக்கக்கூடியதா நம்ம வந்து பார்க்க முடியும். அதை பேணுறது அல்லாஹ் வந்து கட்டளை இடுறான், ரத்த உறவுகளை நீங்க பேணணும்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஹுக்கும் வந்து மாறுது, அந்த சட்டம் வந்து மாறுது. இஸ்லாமுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து எடுத்து இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அது மகனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். சஹாபாக்கள் வந்து அந்த 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 மனப்பான்கு வந்து அவங்களுக்கு இருந்ததை வந்து நம்ம பார்க்கலாம். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தந்தை வந்து அந்த போர்ல வந்து இறந்துடுறாரு, ஒரு குஃப்ர்லயே இறந்துடுறாரு. அழுகுறாரு தந்தையனுடைய அந்த மையத்து பக்கத்துல. ஒரு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன ஹுதைஃபா, தந்தை வந்து மரணிச்சிட்டாரு இல்லையா, அது கவலையா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இல்ல அவர் வந்து மரணிச்சதுல எனக்கு வந்து வருத்தம் இல்லை, ஆனா அவருடைய நேரம் வந்துருச்சு, அவர் சென்று விட்டார். ஆனால் அவர் வந்து ஈமானோட மரணிக்கல, அவர் வந்து இஸ்லாத்தை தழுவிய நிலையில வந்து மரணிக்கல, அதுதான் எனக்கு வந்து வருத்தம் வந்து அளிக்கக்கூடியதா இருக்கு. அவர் நரகவாதியா வந்து இந்த உலகத்தை விட்டு செல்றாரு, அது வந்து எனக்கு வந்து வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி அப்படின்னா, அபூ உபைதா ஆமிர் பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அஷரத்துல் முபஷ்ஷரா என்ன சொல்லக்கூடிய அந்த 10 சுவனம் வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்களில் ஒரு நபர். அந்த சஹாபி அவருடைய தந்தையான ஆமிர் பின் அல் ஜர்ராஹ் அவர் எதிர் தரப்புல இருக்கார். அவரை வந்து அவரோட சண்டையிட்டு அவரை வீழ்த்துறார், அவரை கொலை செய்கிறார். சொந்த தந்தையை வந்து அந்த அந்த போராட்ட களத்திலே, அந்த போர்க்களத்திலே வந்து அவர் வந்து வீழ்த்துறாரு. வீழ்த்தி விட்டு அவர் வந்து ரசூல்லா இடத்துல வராரு. ரசூல்லா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கல சஹாபாக்கள்கிட்ட இருந்து. எக்ஸ்பெக்டேஷன் விட பியாண்டா இருந்துச்சு. அவர் வந்து சலாம் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி. ரசூல்லாவால பதில் சொல்ல முடியல, அவர் வந்து திகைச்சு போய் நிற்கிறாரு. அப்போ வந்து அவருடைய அந்த செயலை வந்து அக்னாலேஜ் பண்ணி அங்கீகரித்து வசனம் வந்து வருது, உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அவர் வந்து நிச்சயமா வந்து இவர்கள் யாரு, அல்லாஹ்வினுடைய கட்சியினர், அவர்கள் அல்லாஹ்வினுடைய படையினர், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய படையினர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வசனமா அந்த வசனம் வந்து இருந்தது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வந்து ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்று இருக்கு. உம்மத்தில் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு அல் அல் அமீன் வந்து இருப்பார், ஒரு அமீன் வந்து இருப்பார், ஒரு நம்பிக்கையாளர் வந்து இருப்பார், ஒரு ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். என்னுடைய உம்மத்தினுடைய அமீன் வந்து அபூ உபைதா தான் அப்படி சொல்லி என்னுடைய உம்மத்தை வந்து உம்மத்தினுடைய ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக வந்து நம்பிக்கை உள்ள நம்பிக்கையாளராக, நம்பிக்கை உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபராக அவரை வந்து நம்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பட்டத்தை வந்து அவர் கொடுக்கறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னொரு சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு எனக்கு அல்லாஹ் வந்து ஒரு என்ன வேணா வந்து நீ கேளு நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் முழுவதும் வந்து அபூ உபைதாக்களை கொண்டு நிரப்ப வந்து நான் வந்து அல்லா இடத்துல துவா செய்வேன். அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து வந்து இருந்ததை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து அபூ உபைதாக்கள் இங்க இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நாம வந்து நம்மளுடைய நிலைமை வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நாம எந்த அளவுக்கு அல்லாவுக்காக, இஸ்லாமுக்காக, தீனுக்காக நம்முடைய இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த அந்த வார்த்தை வந்து சொல்றதுக்கு நாம் எத்தனை பேர் வந்து தகுதியானவர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கஸாவினுடைய அந்த மக்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம், அந்த அபூ உபைதாக்கள் வந்து இருக்காங்க. அந்த ஹரக்காத்துல் முகாவமத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட், ஹமாஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறது யாருன்னா அது அந்த 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 டெசிக்னேஷன் பேரே வந்து அபூ உபைதா.
பார்த்துருப்பீங்க. அந்த இது கட்டி வந்து அவருடைய அந்த ஸ்பீச் ரொம்ப ஷார்ட்டா பேசுவாரு. ஆனா அதனுடைய அந்த அது வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அவரை வந்து தேடி தேடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அவரை வந்து தாக்கி அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அந்த அளவுக்கு வந்து அந்த அபூ உபைதாக்களை உருவாக்கிய ஒரு சமூகமாக, ரசூலுல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அந்த கஸா வாசிகள் வந்து இருக்காங்க. நாம் வந்து அந்த பத்ரினுடைய போர்ல எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்களோ, இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த பத்ரினுடைய அந்த சம்பவத்துல எப்படி வந்து யௌமுல் ஃபுர்கான் அந்த நாளில் வந்து நன்மை தீமை பிரிக்கப்பட்டதோ, அதில் வந்து நன்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஆட்களாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமா அப்படின்றது கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு நாம் எல்லோரும் செல்ஃபா வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய கேள்வி. ரசூலுல்லாஹ் தான் வந்து அந்த பத்ர் பிறகு வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நாம சின்ன ஜிஹாதுல இருந்து பெரிய ஜிஹாதை நோக்கி, ஜிஹாதுல் அக்பரை நோக்கி வந்து செல்றோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஜிஹாதுல் அக்பர் வந்து நஃப்ஸோட செய்யக்கூடிய, சுய இச்சை மன இச்சையோடு தன்னோடு செய்யக்கூடிய ஜிஹாதாக, அதுக்கு வந்து நம்ம வந்து அது வந்து பெரிய ஜிஹாத். அது வந்து நம்ம வந்து அந்த பெரிய ஜிஹாத் செய்வதற்கு அதை செய்திருக்கிறோமா அப்படின்றது நாம் வந்து கேட்க வேண்டிய கேள்வி. அந்த ஜிஹாத், அந்த பெரிய ஜிஹாத் செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய தௌபாவை வந்து அடைவதன் மூலமாக, அல்லாஹ்விடம் வந்து நாம் வந்து கை உயர்த்தி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவா வந்து அந்த பத்ரினுடைய இரவில் எப்படி துவா செய்தாரோ, யா அல்லாஹ் நீ இந்த இந்த கூட்டத்தை வந்து நீ அழித்து விட்டால் நாளை வந்து உன்னுடைய இபாதத் உனக்கு இபாதத் செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்திரிச்சேன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றதுக்கு யாருமே வந்து இந்த உலகத்துல வந்து இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு வந்து நீ வாக்களித்த அந்த வெற்றியை கூடிய அல்லாஹ். அப்படி வந்து அந்த துவாவை மீண்டும் மீண்டும் எந்த அளவுக்கு அவர் வந்து கேட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனுடைய சம்பவங்கள்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு துவா செய்யறதுக்கு, அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்முடைய துவாக்களை வந்து உயர்த்துறதுக்கு நாம வந்து தயாரா இருக்குமா? நம்ம அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்திருக்கோமா? அந்த அளவுக்கு நம்மளால எட்ட முடியாது ரசூலுல்லாஹ். ஆனால் அதை வந்து நம்முடைய மாடலா வச்சு, உஸ்வத்துல் ஹசனா, அந்த மாடலை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்கு, இல்லைன்னா அதை வந்து அந்த அந்த அதை எமுலேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகள் இருந்திருக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நான் வந்து மஸ்ஜிதுகள் பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். மஸ்ஜிதுகள் இங்கே உட்பட வந்து அது வந்து டார்கெட் செய்யப்படுறதை வந்து நான் சொல்லியிருந்தேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டா என்னுடைய இதுல வந்து மஸ்ஜிதுல் ஹரமும் மஸ்ஜிதுல் நபவி உட்பட அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து இந்துத்துவ சக்திகள், இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் இங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை வந்து தாக்குறதுக்கு அதை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அபூஜஹல் ஒரு விஷயத்த வந்து செய்யறாரு. இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அபூஜஹல் வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபாவில் அந்த மஸ்ஜிதுல் ஹரம்ல வந்து தொழுவும் போது, அந்த சுஜூத் செய்யும் போது அபூஜஹல் வந்து சொல்றான், நாளையில இருந்து நீ வந்து இங்க வராத, இங்க வந்தேன்னா நான் வந்து கழுத்திலே வந்து மிதிப்பேன் அப்படி சொல்லி அபூஜஹலினுடைய வார்னிங் வந்து வருது. சூரத்துல் அலக்குல வந்து அல்லாஹ் வந்து கேட்கிறான், அரைத்த அல்லதி என்ஹா அபதன் இதா சொல்லா, நீ வந்து என்னுடைய அபுதை வந்து தொழுகையை விட்டு வந்து தடுக்கிற பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி அபூஜஹலை பார்த்து, அபூஜஹலை மென்ஷன் பண்ணக்கூடிய ஆயத்து அது. ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் போறார், மறுபடியும் அங்க வந்து தொழுகிறார். அபூஜஹல் பார்க்கிறான், ஓடி வரான் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல வந்து மிதிக்கிறதுக்காக. திடீர்னு வந்து பயந்து அப்படியே விழுந்துடுறான். அப்போ வந்து கூட இருக்க குறைஷிகள் கேட்கிறாங்க, அபுல் என்னாச்சு, ஏன் ஏன் பயந்து விழுந்துட்டீங்க அப்படிங்கும்போது, முகம்மதனுடைய முதுகுல வந்து ஒரு தீக்குண்டத்தை வந்து நான் வந்து பார்த்தேன், நெருப்பினுடைய ஒரு குண்டம் வந்து எனக்கு தென்பட்டுருச்சு, நான் பயந்துட்டேன், அதனால வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, பயத்துல வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் வந்து சொல்றது வந்து இந்த சம்பவத்தை தான் இந்த ஆயத்து வந்து பிடித்து காட்டக்கூடியதா இருக்கு. நம்மளுடைய பணியும் இதுதான். கஸா வாசிகளினுடைய அந்த பலஸ்தீன் வாசிகளினுடைய இதுவும் அந்த பண்பும் வந்து இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள கிரெனேட் வந்து விடுவாங்க, சுடுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. அவங்க வந்து கொடூரமான தாக்குதல் நடக்கும் ஒவ்வொரு ரமதான்லயுமே, தராவி போது. ஆனா அடுத்த நாள் வருவாங்க, மறுபடியும் வந்து தொழுவாங்க. இங்க இந்தியாவில வந்து யூபியில வந்து தராவி தொழுததுக்காக கடந்த ஆண்டு வந்து 5 லட்சம் வந்து ஃபைன் வந்து விதிக்கப்பட்டிருக்கு
ஒவ்வொருத்தர் மேல. அந்த அளவுக்கு அந்த அந்த மாதிரியான வேலைகள் இங்க வந்து நடக்குது. வக்ஃபினுடைய மசோதா நம்மளுக்கு தெரியும், வக்ஃபினுடைய சட்ட திருத்தம் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். முஸ்லிம் RSS வந்து இந்த பக்கம் இப்படி பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களுடைய இருப்பையே வந்து முஸ்லிம்களுடைய அந்த 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 பொது சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கான ப்ராசஸ் இன்னொரு பக்கம் வந்து நடந்தது. இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்கும்போது நம்முடைய பணி ரசூலுல்லா என்ன செஞ்சாரோ அதுதான். நாம் நம்முடைய தொழுகைகள்ல வந்து தொழுகையை நிலைநாட்டுவதில் வந்து நம்ம வந்து நம்முடைய கவனம் வந்து செலுத்தணும். நாம் வந்து சுஜூத் செய்யக்கூடிய அபூஜஹலை என்னுடைய அந்த வார்த்தையை வந்து அந்த வார்னிங்கை வந்து எப்படி வந்து ரசூலுல்லா வந்து புறம் தள்ளினாரோ, அதை வந்து ஒதுக்கிவிட்டு அல்லாவுக்கு வந்து கீழ்ப்படிந்தாரோ, கஸாவினுடைய இல்ல அந்த பலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள், பைத்துல் முகத்தஸினுடைய மக்கள் வந்து எப்படி தினம்தோறும் அக்ஸாவுக்கு சென்று அவர்களுடைய தொழுகையை வந்து நிகழ்த்துறாங்களோ, அந்த அளவுக்கு சேலஞ்சஸை தாண்டி நாமும் வந்து நம்மளுடைய பணியும் வந்து இந்த இதுலதான் இருக்கு. நம் தாலூக் பில் மஸ்ஜிதுகளோடு நாம் நெருங்க வேண்டிய நேரம் தேவை வந்து அதிகமா இருக்கு. அல்லாவுக்காக இன்ன சொலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகங்களும் என்னுடைய வாழ்க்கையும் மரணமும் எல்லாமே வந்து ரப்பில் ஆலமீன் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமதானில் மக்ஃபிரத்தும் தௌபாவும் அடைந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில் நம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ்வினுடைய அந்த சந்நிதியிலே, அல்லாஹ்வினுடைய அந்த திரையை அகற்றும் போது அந்த சந்நிதியிலே நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவானாக. இங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை அல்லாஹ்வினுடைய இல்லங்கள், அது அக்ஸாவாக இருக்கட்டும், ஹரமாக இருக்கட்டும், நபவியாக இருக்கட்டும், இல்லை இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே வந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பாதுகாக்கக்கூடிய பணிகளிலே நாம் வந்து ஈடுபடுவதற்கு, மும்முரமாக செயல்படுவதற்கு, போராடுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ரெடியா இருக்கு. வெளியே போனீங்கன்னா லேடிஸ் சைடு, ஜென்ஸ் சைடு.